என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 டேஸாக நம்ம ட்ரேட் எதுவும் பண்ணல. கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, வெளியே இருந்தேன். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் லைவ் ட்ரேட் பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 5000 ப்ராஃபிட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் 2-3 ட்ரேட் எடுத்தேன். ஒரு ட்ரேடு கொஞ்சம் அகேன்ஸ்டாக போச்சு. ஸோ கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணுறது அப்படி இப்படி பண்ணி கொஞ்சம் லாஸில் போயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோவில் நான் பண்ணுற தப்பை நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது லேர்ன் பண்ண முடிஞ்சுன்னா லேர்ன் பண்ணுங்க கைஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ. ஹாய் கைஸ், டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 9:37 ஆகுது. மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன மூமெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அப்சைடு போயிட்டு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துல எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்து நம்ம இதில் ஒரு ட்ரேட் இருக்க முடிஞ்சா எடுத்துக்கலாம் கைஸ். ஐ திங்க் மேலே பிரேக் பண்ணாலும் மேலே சஸ்டெயின் ஆக முடியலை. பார்ப்போம் இந்த கேண்டில் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு. இந்த ஜோனுக்கு மேலே போச்சுன்னா நம்ம கால் சைடு என்று எடுத்துக்கலாம் கைஸ். பட் கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்குது, பார்ப்போம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா மேலே சஸ்டெயின் ஆக முடியாமல் கீழே தான் வந்துட்டு இருக்குது மார்க்கெட்டு. இது மேலே பிரேக் அவுட் கொடுத்தா அந்த ஃபாஸ்ட் மூமெண்ட் திரும்ப கிடைக்கல. பார்ப்போம் இது எப்படி ஆகுதுன்னு. ஓகே கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனு கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்குது. இதில் புட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலான்னு இருக்கிறேன். இந்த ஜோனுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம் கைஸ். புட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுது. இந்த ஜோனுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம் கைஸ். கொஞ்சம் ஹோல்டு பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த ஜோனை பிரேக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது காய்ஸ். ஐ திங்க் இந்த ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணுறது நல்லது. மேலே க்ளோஸ் வைக்கதான் பார்ப்போம். மேலே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே கைஸ், திரும்ப அந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகி போகுது. ஸோ இந்த ட்ரேடை நான் இதிலே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேடு க்ளோஸ் பண்ணியாச்சு. 2300 லாஸு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இந்த ஸ்லோ மூமெண்ட்லேருந்து எங்கே பிரேக் அவுட் கொடுக்குதோ அங்கே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:28 ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த ட்ரெண்ட் லைனை க்ளோஸ் பண்ணி கீழே தான் ரிஜெக்ஷன் ஆகுது. பட் இந்த இடத்துல கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்குது கைஸ். பார்ப்போம் இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு. இது கீழே திரும்பவும் க்ளோஸ் வச்சுதுன்னா நம்ம புட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். இது சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே புட் சைடு நான் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேடு நமக்கு எப்படி போகுதுன்னு. இந்த இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, இந்த ட்ரேடை நான் இதிலே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2300 லாஸு ரெக்கவர் ஆகி 900 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருக்குது கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:15 ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது. பார்ப்போம் இந்த இடத்துல எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்குது கைஸ். இதில் ஒரு ஃபுல் பேக் எடுத்துன்னா கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் நம்ம. இந்த கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதில் கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேடு நமக்கு எப்படி போகுது. ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் நல்ல ரிஜெக்ஷன் வருது. இதில் கொஞ்சம் கூட குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கிறேன் நான். இந்த ட்ரெண்ட் லைனை மேலே க்ளோஸ் வச்சுன்னா நல்ல ஒரு அப்சைட் மொமெண்டம் கிடைக்கும் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, 3000 நல்ல ஸ்பைக் தான் கைஸ். கொஞ்சம் ஹோல்டு பண்ணலாம். 4000 சூப்பர். ஓகே சூப்பர், நல்ல கேண்டில் தான் கைஸ். பட் திரும்ப அந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ இந்த ட்ரேடை இதுலேயே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4100 ப்ராஃபிட்டு. நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 5000 இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு ட்ரேடை கிடைச்சா எடுத்துக்கலாம் கைஸ்.
கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திரும்ப 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 ரிஜெக்ஷன் ஆகி மேலே தான் மார்க்கெட் போகுது. பட் இதில் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்குது. அதனால் நான் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக போட்டு இதில் ஒரு கால் சைடு ஒரு என்ட்ரி எடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். ஒரு 150 குவான்டிட்டி. ஓகே, இதில் பை பண்ணிட்டேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம் கைஸ். அட்லீஸ்ட் இது வரைக்கும் வருங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. இந்த ஏரியா வரைக்கும் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். கைஸ் இது இந்த இஎம்ஐக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சுன்னா நான் கொஞ்சம் கூட குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஐ திங்க் நமக்கு ஆப்போசிட்டாக போயிட்டு கைஸ். ஓகே, நோ ப்ராப்ளம். நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் லாஸ் பார்த்தீங்கன்னா 2500 போயிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இந்த பிரேக் அவுட் கொடுக்குது இந்த இடம். இந்த ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணுறது தான் நல்ல இடம் நினைக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகுது இந்த இடத்துல. ஸோ இந்த ட்ரேடை நம்ம இதிலேயே க்ளோஸ் பண்ணுறது தான் நல்ல இடம் நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த ட்ரேடை இதிலேயே க்ளோஸ் பண்ணிடுறது தான் நல்லது கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ஒரு 5900 லாஸு. நம்மளோட ஓவர் லாஸ் வந்து 8000 இருக்குது. மார்னிங் 5000ல் இருந்தோம். கன்சல்டேஷன் மார்க்கெட் கைஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், ஒரு நல்ல ட்ரேட் எடுத்து எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:25 ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் மூமெண்ட் கொடுத்துட்டு நல்ல ஒரு ரீடெஸ்ட் எடுத்து டவுன் சைடு மூமெண்ட்டும் இதில் இஎம்ஐல ரிஜெக்ஷன் ஆகிட்டு இருக்குது. பார்ப்போம், இந்த ட்ரெண்ட் லைன் கீழே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம புட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த மேஜர் சப்போர்ட் ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம கால் சைடு என்ட்ரி எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்குது. பார்ப்போம், ரிஜெக்ஷனும் எடுக்குது. ஸோ புட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு கைஸ். ஓகே, புட் சைடு இதில் ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுது. ஓகே, இதில் இஎம்ஐ ரிஜெக்ஷன் எடுக்குது. கொஞ்சம் கூட குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கிறேன் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். டோட்டலாக 320 குவான்டிட்டி. கைஸ் இது நமக்கு ஆப்போசிட்டாக தான் போகுது கைஸ். ஸோ இந்த ட்ரேடையும் நம்ம இதிலேயே க்ளோஸ் பண்ணுறது தான் நல்லது நினைக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், இது நமக்கு ஆப்போசிட்டாக தான் போகுது. ஐ திங்க் இந்த ட்ரேடை இதிலேயே க்ளோஸ் பண்ணுறது தான் நல்லது கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 7000 லாஸு. ஓவராலாக நம்மளோட லாஸ் வந்து 7000 இருக்குது கைஸ். கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:43 ஆகுது. நம்ம ஸ்டாப் லாஸ் கிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மறுபடியும் திரும்பவும் அங்கே தான் வந்துருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் சப்போர்ட் ஜோனுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. ஸோ இதில் ஒரு ரீடெஸ்ட்டும் எடுத்துருக்கு. ஸோ புட் சைடு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ இதில் ஒரு சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே நான் ஒரு 210 குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன் கைஸ். மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்குது. ஸோ பை பண்ணிட்டேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேடு நமக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இஎம்ஐ ரிஜெக்ஷன் எடுக்க மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் கூட குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கிறேன் கைஸ். குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணலாம் கைஸ். இங்கே ரிஜெக்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் குவான்டிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணுறது நமக்கு நல்லது. ஸோ 210 குவான்டிட்டி நான் இதில் கம்மி பண்ணிட்டேன் கைஸ். கொஞ்சம் ஹோல்டு பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேடு. புட் சைடு தான் என்னோட எதிர்பார்ப்பு. சிஎம்ஏ ரிஜெக்ஷன் எடுத்துருக்கு. இதில் கொஞ்சம் கூட குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நல்ல ஒரு மூமெண்டம் கிடைக்குது கைஸ். இதில் ஒரு 210 நான் குறைச்சிக்கிறேன்.
ட்ரெண்ட் லைன் கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா நான் இதை கொஞ்சம் ஹோல்டு பண்ணுவேன் guys. ஆனால் நல்ல ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டும் கிடைக்கும். ஓகே கைஸ், இது ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சிடுச்சு. ஸோ இன்னோட இந்த ட்ரேட் நம்ம இதில் க்ளோஸ் பண்ணுறது நல்லது. ஃபாஸ்ட்டாக போகுது கைஸ். ஓகே கைஸ், இந்த ட்ரெண்ட் இதுலேயே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஓவரால் லாஸ் பார்த்தீங்கன்னா 11,000 இருக்குது. ஓகே, நாம நாளைக்கு பார்த்துக்கலாம் கைஸ்.